Good afternoon, students. Sevi Sandhi Metric Higher Science School, 12th Biozoology. I am B. Rajendran, your biology teacher. Today we are going to discuss about modern synthetic theory. நவீன உருவாக்க கோட்பாடு. In this modern synthetic theory, Sewell Wright, Fisher, Mayer, Huxley, Dobzhansky, Simpson and Haeckel explain natural selections in the light of post-Darwin discoveries. They explain the natural selections. இயற்கை தேர்வு கோட்பாட்டை விளக்கியிருக்காங்க. எப்படி எதை பேஸ் பண்ணி விளக்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா போஸ்ட் டார்வின் டிஸ்கவரிஸ், டார்வினுக்கு பிந்தைய கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் இயற்கை தேர்வு கோட்பாட்டை விளக்கி சொல்லியிருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தோம்னா சீவல் ரைட், ஃபிஷர், மேயர், ஹக்ஸ்லி, டோபன்ஸ்கி, சிம்சன் அண்ட் ஹேக்கல். இவங்களாம் என்னது டார்வினுக்கு பிந்தைய கண்டுபிடிப்புகளின் அடிப்படையில் இயற்கை தேர்வு கோட்பாட்டை விளக்கி சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு திஸ் தியரி, ஜீன் மியூட்டேஷன்ஸ், குரோமோசோமல் மியூட்டேஷன்ஸ், genetic recombinations, natural selections and reproductive isolations are the 5 basic factors involved in the process of organic evolutions. இந்த என்னது இயற்கை தேர்வு கோட்பாட்டின்படி ஜீன் மியூட்டேஷன்ஸ் மரபணு திடீர் மாற்றம், குரோமோசோமல் மியூட்டேஷன்ஸ் குரோமோசோமல் பிறழ்ச்சி, ஜெனட்டிக் ரீகாம்பினேஷன்ஸ் மரபணு மறுச்சேர்க்கை, ரீகாம்பினேஷன் மீன்ஸ் மறுச்சேர்க்கை, நேச்சுரல் செலெக்ஷன்ஸ் இயற்கை தேர்வு அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஐசோலேஷன்ஸ் இனப்பெருக்க ரீதியாக தனிமைப்படுத்தல். இந்த 5 அடிப்படை காரணிகள் கரிம பரிணாம நிகழ்வுக்கு காரணமாக இருக்கின்றன. இந்த என்னது மேலே சொல்லப்பட்ட அந்த 5 காரணிகளும் எதுக்கு காரணமாக இருக்குது? இந்த ஆர்கானிக் எவல்யூஷன்ஸ் கரிம பரிணாமத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய காரணிகளாக இந்த மேலே சொல்லப்பட்ட 5 சொல்லப்படுகின்றன. த ஃபஸ்ட் ஒன் ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ். ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். மேலே சொல்லப்பட்ட அந்த ஃபேக்டர்ஸ் 5 ஃபேக்டர்ஸில் ஃபஸ்ட் ஒன் ஜெனட்டிக் மியூட்டேஷன்ஸு மரபணு திடீர் மாற்றம். ஜீன்னா மரபணு, மியூட்டேஷனா திடீர் மாற்றம். இட் ரெஃபர்ஸ் டு த சேஞ்சஸ் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஜீன். இது என்ன செய்யுது? அந்த என்னது மரபணுக்களின் அமைப்பில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படும் மாற்றத்துக்கு பேர் தானது ஜீன் மியூட்டேஷன் சொல்கிறாங்க. சேஞ்சஸ் இன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஜீன், இந்த மரபணுவோட அமைப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம். இட் இஸ் ஆல்சோ கால்டு த ஜீன் மியூட்டேஷன் அல்லது பாயிண்ட் மியூட்டேஷன் சொல்கிறாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க? மரபணு மாற்றம் அல்லது புள்ளி மாற்றம். இதுக்கு 2 பேர் சொல்கிறாங்க. ஜீன் மியூட்டேஷனுக்கு என்ன சொல்கிறாங்க? ஜீன் மியூட்டேஷன்ஸ் அல்லது பாயிண்ட்னா புள்ளி மாற்றம் என்று அழைக்கப்படுகின்றது. இட் ஆல்டர்ஸ் த phenotype ஆஃப் an organisms and produce variations in their offsprings. இட் ஆல்டர்ஸ்னால் மாற்றுது, ஃபீனோடைப்னா புறத்தோற்ற பண்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்துது. என்னது எதில்? ஆர்கானிசம் மீன்ஸ் உயிரினங்கள். அந்த உயிரினங்களில் இந்த ஜீன் மியூட்டேஷன்ஸ் என்ன செய்யுதுன்னு பார்த்தோம்னா, எந்த உயிரினங்களில் அந்த ஜீன் மியூட்டேஷன் ஏற்படுதோ அந்த உயிரினங்களில் புறத்தோற்ற பண்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்துது. இந்த மாற்றமானது ப்ரொடியூசஸ் வேரியேஷன்ஸ் இன் தேர் ஆஃப்ஸ்பிரிங்ஸ், அதனுடைய உயிர்களில் மாற்றத்தை ஏற்படுத்துது. இதுதான் ஜீன் மியூட்டேஷன்ஸ். இந்த இதில் ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம். வாட் இஸ் பாயிண்ட் மியூட்டேஷன்ஸ் ஒரு கொஷின் கேட்கலாம். பாயிண்ட் மியூட்டேஷனாலும் ஜீன் மியூட்டேஷனாலும் 2 ஒன்று தான். இதை தான் எழுதணும். இது இப்படி கொஷின்ஸை கொஞ்சம் மாற்றி கேட்பாங்க. ஜீன் மியூட்டேஷன்ஸ் நேரடியாக கேட்காம வாட் இஸ் பாயிண்ட் மியூட்டேஷன்ஸ் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு 2 மார்க் அல்லது 3 மார்க்கில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக படித்து வச்சுக்கோங்க. தென் நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் குரோமோசோமல் மியூட்டேஷன்ஸ்.